என்றும் சீயோனை பார்த்து கைகளை தளர விடாது உன் கைகளை தளர விடாது என்றும் சொல்லப்படும். 1ஆம் தேதி காலையில் இந்த வார்த்தையை கேட்டோம். 31ஆம் தேதியும் கர்த்தர் கேட்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நாளைக்கும் கேட்க வைப்பா. நம்ம தான் 1ஆம் தேதி வந்தா வார்த்தையை மாற்றுவோம், கர்த்தர் மாற்ற மாட்டா. நான் பயப்படும் போதெல்லாம் கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்லுவார். நான் தளரும் போதெல்லாம் தளராதேன்னு சொல்லுவார். அவர் கடைசி வரை நம்மை தாங்கி நடத்துகிற நல்ல தேவன். தாயின் கருவில் தோன்றினது முதல் நான் ஏந்தினேன் அப்படின்னு தான் சொல்றார். நம்ம ஜெபம் நம்ம உள்ள இருந்து, ஆண்டவரே உங்க நீதியின் வலதுகரம் என்னை தாங்குவதாக உள்ள இருந்து ஜெபம் பண்ணோமா? உள்ள இருந்தது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நமக்கு போன வரங்க வந்ததே ஞாபகம் இல்லை. ஆமா, நம்ம கேட்டா அவர் தாங்கினார் இல்லை, கேட்காமலே தாங்கினார். கேட்காமலே தாங்குவார்னா கேட்டா எவ்வளவு செய்வார். நல்ல தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று பேசும்படி ஆண்டவர் இதில் ஒரு முக்கியமான வார்த்தை என்னவென்றால், கைகளை தளர விடாத. கைகளை தளர விடாதன்னா ஜெபத்தை விட்டுறாத அப்படிங்கிறார் ஆண்டவர். ஜெபத்தை விட்டுறாத. அதாவது நல்லா ஜெபிக்கிற அனுபவம் வாழ்க்கையில உண்டு, ஜெபத்தை விட்ட அனுபவம் உண்டு. இது இல்லாத ஒருத்தரும் கிடையாது. ஜெபிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நம்ம ஜெபிக்காம இருக்கிறோம் தெரியுமா? இருந்திருக்கிறோம். நம்ம ஜெபிக்காம இருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஜெபிக்க முடியல. உச்சியில போய் தலை முழங்காலில் படுமட்டும் பெண்டாகி ஜெபித்த எலியா. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், எங்கெல்லாமும் மசில் பிடிச்சு, ஆண்டவரே எனக்கு அது இப்போ முடியாத ஆண்டவரே. அப்போ எவ்வளோ அது கொஞ்சம் கொஞ்சமா பெண்டாய் 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 அப்படி. அதாவது தலை முட்டியில படுறதுன்னா இந்த பைபிள் எப்படி மடக்கி வைக்கிறது மாதிரி இப்படி ஜெபம் பண்ண எலியா அடுத்த அதிகாரத்தில் ஜெபிக்க முடியாம போய் படுத்துட்டான். தளறுகிற அனுபவம். நம்ம ஏன் தளர்றோம், எதனால தளர்றோம் எல்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் அவர் சொல்றாரு தளராத அப்படின்னு. என்னன்னா ஜெபத்தை விட்டுறாத. இன்னைக்கு சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தை இதுதான், ஜெபத்தை விட்டுறாத. ஜெபத்தை விட்டுறாத. உன் ஜெபம் உன் எதிர்காலத்துக்கு தேவை. உன் ஜெபம் உன் குடும்பத்துக்கு தேவை. உன் ஜெபம் உன் புருஷனுக்கு தேவை. உன் ஜெபம் உன் மனைவிக்கு தேவை. உன் ஜெபம் உன் பிள்ளைகளுக்கு தேவை. உன் ஜெபம் சபைக்கு தேவை. உன் ஜெபம் உன் தேசத்துக்கு, உன் பட்டணத்துக்கு தேவை. சகரியா 8ஆவது அதிகாரம் அதனுடைய 9ஆவது வசனத்துல ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு இப்படி சொல்லுகிறார், சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால். இந்த வார்த்தையை கவனிங்க. அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதற் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால். இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே உங்கள் கைகள் திடப்பட கடவது. இந்த வார்த்தையை படிக்கும் போது ஆண்டவர் எப்படி சிம்பிளா கேட்டார்னா, அன்னையிலிருந்து இன்னைக்கு வர வார்த்தையை கேட்டு வருகிறவனே உன் கைகள், வார்த்தையை கேட்டு வருகிறவர்களே உங்கள் கைகள் திடப்பட கடவது. வார்த்தையை கேட்டு வருகிறவர்களே, வார்த்தையை கேட்க வந்தவர்களே, வார்த்தையை கேட்டு வருகிறவர்களே. நான் 10 வருஷமா வார்த்தையை கேட்டுட்டு வரேன். ஆண்டவரே உன் கைகள் திடப்பட கடவது.
நான் 15 வருஷமா வார்த்தையை கேட்டுட்டு வரேன் ஆண்டவரே. உங்கள் கைகள். அப்ப கர்த்தர் என்ன வார்த்தையை கேட்க வைக்கிறார்னா, என் கையை திடப்படுத்த விரும்புகிறார், என் ஜெபத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய பிரேயர் லைஃப் எப்படி இருக்கு பாருங்க. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு பெரிய செய்தி, நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஆனால் சொல்ல வருகிற காரியங்களை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். என்னாலும் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை பல வந்ததுண்டு. அதனால இத டேஸ்ட் பண்ணி சொல்ல முடியும், ஃபீல் பண்ணி சொல்ல முடியும். ஆமென். நீ உன்னை நான் வார்த்தை கேட்க வச்சுட்டே இருக்கிறேன். உன்னை வார்த்தை கேட்க வச்சுட்டே இருக்கிறேன். ஏன் உன்னை நான் வார்த்தை கேட்க வைக்கணும்? எனக்கு பேசுறதுக்கு உன்னை விட்ட வேற ஆள் இல்லையா? வார்த்தையை கேட்டு வருகிறவர்களே, வனாந்திரத்தில் எதை பார்க்க போனீர்கள் என்று ஜனங்களை இயேசு கேட்கிறார். அங்கே யோவான் பெரிய அற்புதம் செய்தானா? யோவான் ஸ்நானம் ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சாரு? இல்ல. ஆனா தூரத்துல இருந்தெல்லாம் வனாந்திரத்துக்கு போனாங்க, ஃபாரின்ல இருந்தெல்லாம் வனாந்திரத்துக்கு போனாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் போனாங்க. எதற்கு? வார்த்தையை கேட்க, வார்த்தையை கேட்க. தேவ சமூகத்திலே நாம நினைச்சதுனால வந்து இருக்கல, அவர் நினைச்சதுனால இங்க வந்து இருக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வார்த்தையை கேட்க வைக்கிறார்னா, காதினால் கேட்க பண்ணினதை கண்களினால் காண பண்ணுவார். வார்த்தையை கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவது. உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஏசாயா 35 நன்றாய் தெரிந்த வசனங்கள். அதிலே 1வது வசனம் முதல் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, ஆராதனையில கூட மகிழ்ச்சியை சிருஷ்டிப்பாருங்கிற வார்த்தையை கர்த்தர் தந்தார். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். செழித்ததுன்னு இல்ல, மகிழ்ந்தது என்றல்ல சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். மிகுதியாய் செழித்து. நல்ல கவனமா கேளுங்க. ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டு நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ஹல்லேலூயா. அதாவது ஒரு வனாந்தரமான சூழ்நிலைன்னு வரும்போது நம்ம பெரிய சந்தோஷம்லாம் எதிர்பார்க்க மாட்டோம், கொஞ்சம் சந்தோஷம். ஆமென். ஆண்டவரே, சங்கீதக்காரன் 90வது சங்கீதம் மோசே தானே எழுதுறார். மோசே எழுதுறார், ஆண்டவரே, துன்பத்தையும் வருத்தத்தையும் கண்ட நாட்களுக்கு சரியாக 10 நாள் நான் துன்பப்பட்டேன். நான் ரொம்ப கேட்கல, ஒரு 10 நாள் என்னை சிரிக்க வச்சிருங்க ஆண்டவரே. ஒரு 2 வருஷம் நான் அழுதுட்டேன் ஆண்டவரே, ஒரு 2 வருஷம் என்ன அழாதபடிக்கு என்ன. பெருசா நம்ம கேட்கிறது பெருசு கிடையாது. ஆனா தேவன் செய்யறது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும். ஹல்லேலூயா. 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். 2வது வசனத்தில் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன். எது பாடுமா? எது பாடும்? சத்தமா சொல்லுங்க. என் வாழ்க்கையின் வனாந்திரம் பாடும், என் வாழ்க்கையின் வனாந்திரம் களிகூரும். சொல்லிவிட்டு கர்மேல் அது லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம் அதற்கு கொடுக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நம்முடைய தேவனுடைய
மகத்துவத்தையும் காண்பார்கள். சொல்லிவிட்டு 3வது வசனத்துல தளர்ந்த கைகளை நம்ம கிட்ட டிமாண்ட் பண்றது ஒன்னே ஒண்ணுதான், கையை திடப்படுத்து. தள்ளாடுகிற முழங்கால்களை ஆண்டவர், நீ பார்க்கிறது வனாந்திரம், நாம் பார்க்கிறது இந்த வனாந்திரம் பாடுறத. இன்னைக்கு நீ பார்க்கிறத வச்சு உன் கை என்ன ஆகுதுன்னா தளருது, முழங்கால் என்ன செய்யுது, தள்ளாடுது. அதாவது நம்முடைய ஜெபம் அதிகம் செலுத்தியும் எந்த மாற்றமும் இல்லைன்னு வரும்போது நிறைய கேள்விகள் வரும். அதுல ஒரு கேள்வி என்ன தெரியுமா, நீ ஜெபம் பண்ணாலாம் கர்த்தர் கேட்க மாட்டார். இந்த சாத்தான் கொண்டு வருகிற சந்தேகத்துல பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா, நீ ஜெபம் பண்ணா, சிலர் போன்ல பேசுவாங்க, ஆமா நாங்க ஜெபம் பண்றோம், இருந்தாலும் நீங்க கேட்ட ஆண்டவர் உடனே, நான் சொன்னேன் நீங்க அது இதையும் பேசி எங்களை கீழே தள்ளி, மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து நமக்காய் பேசிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலமுள்ளதா இருக்கும். அதுக்காக நான் ஜெபம் பண்ணா கேட்க மாட்டார், நீங்க இந்த மைண்ட் செட்டே ராங். ஹல்லேலூயா. அது தேவனுடைய கிருபை. அது ஆமென் சொல்லுங்க. சிலர் ஜெபம் பண்ண மடிச்சு அப்படி சொல்லுவாங்க, அதாவது நீங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் பாஸ்டர் எனக்காக. அன்னைக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, ஒரு சகோதரி போன் பண்ணி, பாஸ்டர் எங்க ஜெபம் பண்ணுவீங்களா? சொல்லுங்க சிஸ்டர் ஜெபம் பண்றேன். அப்படி இல்லை, நாளைக்கு எனக்கு இந்த ஒரு காரியத்துக்காக நான் இங்கிருந்து ஃபாஸ்டிங் இருப்பேன், நீங்க அங்கிருந்து. நான் சொன்ன சகோதரி வெரி சாரி, நான் போன்ல வேணா உங்களுக்காக ஒரு நிறைய காரியம் இருக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது, நிறைய. வெரி சாரி, நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஜெபத்தில் ஆண்டவர் ஞாபகத்துல கொண்டு வந்தா ஜெபம் பண்றேன். அதனால சிலர் ஜெபம் பண்ணும்போது போன்ல நோட் பண்ணிடுவேன் நேம், ஆண்டவர் ஞாபகத்துல கொண்டு வந்தா ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆமா, நீங்க சரி சிஸ்டர், நான் உங்களுக்காக ஊக்கமா, நம்ம ஊக்கமா பண்றோமா தூக்கமா பண்றோமான்லாம் அவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு வரும்போது நிறைய கேள்வி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பாரு, தளர்ந்த கைகளை திடப்படுத்து, தள்ளாடுகிற முழங்கால்களை. 4வது வசனம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாத. நம்ம பதறுவோம்ல, நல்ல ஜெபம் பண்ணி எல்லாம் ஒண்ணுமே, நான் நினைச்சது ஒண்ணுமே நடக்கல, பதறுவோம். சி, நம்முடைய தள்ளாடுதலின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நம்முடைய பிரேயர் லெவல் குறையும். பிரேயர் மொத்தமா குறையாது, பிரேயருடைய அந்த அனுபவம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா என்ன யூஸ் அப்படிங்கிற ஒரு விரக்திக்குள்ள மனம் வந்துடும். நீங்க சொல்றீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு, என்னுடைய பிரேயர் லிஸ்ட் நான் சொல்லட்டுமா? காலையில் 2 மணிக்கூர், மத்தியானம் 1 மணிக்கூர், நைட்டு 2 மணிக்கூர், அது போக வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், தனியா ஃபாஸ்டிங் இருக்கிறேன், சர்ச்சில் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அதிகாலையில் இரவுல மாசத்துக்கு 2 நாள் விழித்திருந்து. இப்படி எல்லாம் இருந்தும் என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? நீங்க ஜெபம் சொல்றீங்க, உங்க ஜெபத்தை விட நான் பண்ற ஜெபம் எப்படி இருக்கு? நிறைய தான் இருக்கு. ஆனா என்ன மாற்றம்? யோபுவின் விரக்தி இதுதான், யோபுவின் வேதனை இதுதான். யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் யோபு இப்படி சொல்லுகிறார், நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் என் மேல் வரப்பண்ணினார். அதாவது டே பை டே நான் உடைஞ்சிட்டு தான் இருக்கிறேன்.
சரி, உடைஞ்சா கர்த்தர் உன்னை உருவாக்குவார். கேட்க நல்லா இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உருவாக்குவார். நான் ஜெபம் பண்ணி பார்த்தா எனக்கு வாழ்க்கை எப்படி இருக்குது? நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். ஹல்லேலூயா. நான் ஒரு மண்பாண்டம், நான் நொறுங்கி இருக்கிறேன். என்னை திரும்ப எடுத்து திரும்ப போட்டு உடைச்சா நான் என்னத்துக்கு ஆவேன்? அப்படிதானே என் வாழ்க்கையில என்னை திரும்ப எடுத்து, ஏற்கனவே எப்படி இருக்கு? நொறுங்கி இருக்கிறேன். ஒவ்வொரு செய்தியா கேட்டு கேட்டு நொறுங்கி இருக்கிறேன். ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பார்த்து நொறுங்கி இருக்கிறேன். இது என்னன்னா, தூக்கி எடுத்து போட்டு உடைச்சாச்சு. அடுத்த நாள் திருப்பி வேற பாத்திரமே இல்லையா ஆண்டவரே? உங்களுக்கு தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சார் ஆண்டவரே. நொறுக்குதலின் மேல் நொறுக்கு, நொறுக்கி 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 நொறுக்கி. 16வது வசனத்துல சொல்றாரு, அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. இது என்ன மாதிரி அழுது யாருக்கும் ஜெபம் பண்ண முடியாது. அழுகிறதினால் என் முகத்துல இன்னைக்கு இருக்கிற அழுக்கு அது தூசிப்பட்டது அல்ல. அழுது அழுது என் முகம் அழுக்காயிற்று. அழுது அது கண்ணீரின் கரைகள். இது ஏன்னா என் வாழ்க்கை என்பது எப்படி இருக்குன்னா, நொறுக்குதலின் மேல நொறுக்கு. என் வாழ்க்கையில வருகிற எதுவுமே என்னை உருவாக்குவதற்கு ஏதுவாகவோ என்னை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஏதுவாகவோ இல்லை. நொறுக்குதலின் மேல் நொறுக்கு. இந்த அனுபவத்தினாலே யோபுவுக்கு குறைந்த ஒரு காரியம் உண்டு. அதை யோபுவின் நண்பன் பார்த்து சொல்லுகிறான். அதுதான் 15வது அதிகாரம் 4வது வசனம். நீ பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். இதனால என்னாச்சு அப்படின்னா, ஜெப தியானம் என்ன ஆகுது? குறையுது. யோபு சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையா? இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் நீங்க பிரேயருக்கு வரல அல்லது ஏன் இப்ப ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, நாம எடுத்து வைப்போம் பெரிய லிஸ்ட். நீர் உம்முடைய ஜெப தியானத்தை குறைய பண்ணுங்க. ரெஸ்ட்ரெயின் பிரேயர் பிஃபோர் காட். அப்படின்னா பிரேயரை கட்டுப்படுத்துறீங்க. இனி 3 வேளை எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம், ஒரு வேளை போதும். இனி இந்த உபவாசம் எல்லாம் தேவையில்லை. எதுக்கு? இனி இந்த அழுது ஜெபம் பண்றது, இந்த பெருமூச்சு, இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு காலத்துல நல்லா அழுதோம், நாங்கெல்லாம் உபவாசித்தோம், எல்லாம் பண்ணோம். யோபுவின் பிள்ளைங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல கூடி சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா இவர் இங்க உபவாசத்துல இருப்பார். ஆமாம், அவர் சொல்றார், என்ன நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் வந்ததே தவிர வேதனை மேல வேதனை. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் வழியில் அவரை பார்த்தோம். பார்க்கும்போது என் கூட ஒரு பிரதர் வந்திருந்தாங்க. அவங்க அந்த சகோதரன்ட்ட கேட்டாங்க, இப்படி ஏதோ ஆயிட்டு. உடனே அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் நான் அன்னைக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். அதுவரை நான் வண்டி எடுக்கும்போது ஜெபம் பண்ணதே கிடையாது. அன்னைக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன். அதுலேருந்து நான் தீர்மானிச்சிட்டேன், இனி வண்டி எடுக்கும்போது. இன்னைக்கு நிறைய பேர் ஜபத்துக்கு போனதுனால தானே வீட்டில் வைக்கிற கம்ப்ளைண்டே அதானாங்க. இவன் ஜபத்துக்கு என்னைக்கு போக ஆரம்பிச்சாலும் இவன் ஜபத்துக்கு நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். ஆண்டவர் சொல்றாரு, கையை தளர விடாதுன்னு சொல்ற. அப்படிப்பட்ட நிலையில யாராவது வந்தா இத 1000 கேட்கலாம். ஆனா இந்த ரேமா உங்களை பர்சனலா பார்த்து ஆண்டவர் சொல்ல வைக்கிறார், இந்த வனாந்தரம் அது மிகவும் செழிக்கும், மிகவும் செழிக்கும். உன் கையை தளர விட்டுறாத, உன் ஜெபத்தை முடிய விட்டுறாத, உன் ஜெபதானத்தை குறைய பண்ணாத. ஹல்லேலூயா. அதே 35வது அதிகாரம் ஏசாயா 4வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. அடுத்த வார்த்தை, இதோ
உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். சொல்லுங்க, அவர் வருவார். இந்த கண்ணீரை களிப்பாக்க அவர் வருவார். இந்த வனாந்திரத்தை செழிப்பாக்க அவர் வருவார். அது மகா செழிப்பாய் மாறும்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தருடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும் நான் பார்க்க போறேன். அவர் வருவார், பதிலளிக்க வருவார், ரட்சிக்க வருவார். ஹalleluya. என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியா சர்வஞானியே, கிரகிக்க முடியா சர்வஞானியே. சகரியா 8:13 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். சம்பவிப்பது அதாவது என்ன நடக்கும்னா, ஹalleluya, இந்த பைபிள் இன்னைக்கும் நிக்க காரணம் என்ன தெரியுமா? இது ஃபியூச்சர். எல்லாரும் பைபிளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த பைபிள்ல என்னுடைய ஃபியூச்சர் இருக்கிற. சோ நீங்க பைபிளை தொடும்போது இது ஆல்ரெடி சொல்லி ஃபியூச்சரை பார்க்கணும். இதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையுமே நம்முடைய எதிர்காலம். என் கடந்த காலத்தை இது மன்னித்து என் நிகழ்காலத்தை உருவாக்கி என் எதிர்காலத்தை காண்பிக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம். ஹalleluya. சம்பவிப்பது என்னவென்றால், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சம்பவிப்பது என்னவென்றால். ஆமென். கரெக்டா தான் சொன்னீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேற கேட்டு, சம்பவிப்பது என்னவென்றால், இனி கேளுங்க, யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமா இருக்கும்படி. என்ன சாபமா இருந்தது போல ஆசீர்வாதமா இருக்கும்படி? சாபமா இருந்தது போல என்ன? உன்னாலதான் அந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, உன்னாலதான் அந்த வீட்டுல நஷ்டம், உன்னாலதான் அந்த வீட்டுல கடன், உன்னாலதான் அந்த வீட்டுல தரித்திரம், உன்னாலதான் அந்த வீட்டுல எல்லா வியாதி, உன்னாலதான். இது சாபமா இருந்தது போல ஆசீர்வாதமா இருக்கும்படி. என்ன ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு அதே வாயால சொல்ல வைப்பா. உன்னாலதான் அந்த வீட்டுல இப்பொழுது மகிழ்ச்சி, உன்னாலதான் இந்த வீட்டுல சந்தோஷம், உன்னாலதான் இந்த வீட்டுல நிறைவு, உன்னாலதான் இந்த வீட்டுல இருக்கிற கடன் பாரம் மாறிச்சு. கர்த்தர் சொல்ற, பயப்படாதே, உங்கள் கைகள் திடப்பட கடவது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஜெபம் மிக 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 அவசியம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர், நான் வந்து ரட்சிப்பேன். ஆமென். அவர் வருவார், பதிலளிக்க வருவார். அவர் வந்து ரட்சிப்பார். அவர் வந்து ரட்சிக்கும் போது நம்ம லைஃப் எப்படி மாறும் தெரியுமா? புறஜாதினா யாருங்க? தேவனை அறியாதவங்க. ஒரு வீட்டில் 5 பேர்ல நீங்க மட்டும் ஆண்டவரை அறிஞ்சு வந்திருப்பீங்க. 4 பேர் ஆண்டவரை அறியாதவங்க. நீங்க தேவனை தேடுறது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த 4 பேருடைய விரலும் உங்களுக்கு நேராக தான் நீட்டப்படும். 8 கண்கள் உங்களை குற்றமாய் பார்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவங்க அப்படி பார்க்கறாங்க, இவங்க அப்படி பேசுறாங்கன்னு உன் கையை தளர விடாத. அவங்க இன்னைக்கு எப்படி பேசுறாங்களோ அப்படியே மாத்தி பேசும்படிக்கு புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் சாபமா இருந்தது போலவே
கர்த்தர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறதை நாவிலே உணர்கிறேன். கைகள் சீயோனை பார்த்து தளர விட்டுறாத, ஜெபத்தை விட்டுறாத, ஜெபத்தை விட்டுறாத. ஆமே, உங்களுக்கு ஆமே. நான் திருப்பி சொல்றேன், ஹல்லேலூயா. இந்த பிரேயர்ல மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடணும். பயப்படுறீங்கன்னா சொல்லணும், நம்ப முடியலைன்னாலும் சொல்லணும். ஆமா, அப்படி பழகுங்க. ஐயோ, நான் இப்படி சொன்னா ஆண்டவர் என்ன ஏதாவது பண்ணிடுவாரா? இல்லை, ஆண்டவர் என்ன கேட்டா? உங்களில் ஞானத்தில் ஒருத்தன் குறை உள்ளவனா இருந்தா அவன் கேட்க கடவன். அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும். அப்படி ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ நான் ஏதாவது பண்ணிடுவேன், நான் ஏதாவது சொல்லிடுவேன்னு சொல்லி உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லாம விட்டுறாத. ஐயோ, நான் இதை சொன்ன ஆண்டவர் ஏதாவது, அப்படி நீ நினைச்சு உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லாம விட்டுறாத. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. பேதுரு மலைக்கு ஜெபம் பண்ண போனாங்கல்ல, இயேசு பேதுரு யோவான் யாக்கோபை கூட்டிட்டு போனாங்க. அப்போ பேதுரு என்ன சொல்லுவார் ஆண்டவர்கிட்ட? சொல்லுங்க, கரெக்டு தான், சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம் அப்படின்னு சொன்ன. எதனால் அப்படி சொன்னா? தான் சொல்லுகிறது இன்னதென்று பார்ட்டிக்கு பாதி உறக்கம். நம்ம ஜெபம் பாதி உறக்கத்தில் என்னெல்லாமோ வளரும். ஆமே. தான் முந்தி சின்ன வயசுல இருக்கும்போது இங்கே ஒரு விழிப்பு ஜெபம் நடந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண, இதுக்காக ஒருத்தங்க ஜெபம் பண்ண சொன்னா ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி எதுக்காகன்னு தெரியல. அவங்க கொஞ்ச நேரம் ஆண்டவர் அந்த காரியத்துக்காக பாஸ்டர் சொன்ன அந்த காரியத்துக்காக அதை நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறோம். கடைசி வரை எந்த காரியம்னு அவங்களுக்கும் தெரியல. கர்த்தர் நல்லவர். அதாவது நம்ம ஆண்டவர் கொடுக்கிற பல தண்டனையில ஒண்ணு இந்த ஜெப தண்டனை. என்ன சொல்றோனே அவரும் கேட்டு கேட்டு எந்த காரியம்பா, அது ஆண்டவர் அந்த காரியம். ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு இப்படி, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், அங்க ஒரு கூடாரம். உடனே ஆண்டவர் ஏதாவது கடிந்து கொண்டாரா? இல்ல. பேதுருவே இங்க வா, நான் உயிரோடு எழும்புறது வரை இதை யார்ட்டையும், அவ்வளவுதான் சொல்லிட்டு வராரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. என்ன கேட்கிறோன்னு வந்து ஒரு தாயார் வராங்க, யோவான் யாக்கோபுடைய, நீங்க ராஜ்யத்தில் வரும்போது அவங்க மைண்ட்ல இருக்கிற ராஜ்யம் எல்லாம் என்ன அப்படின்னா, இப்ப ரோம கவர்மெண்ட் ஆளுகை செய்யறாங்க. நாளைக்கு இவர் கவர்மெண்ட் வந்ததும் ரைட்ல யார் இருக்கணும்? யோவான் இருக்கணும், லெப்ட்ல யாக்கோபு இருக்கணும். வந்தவொடனே கடிந்து கொண்டாங்களா? இல்லப்பா, அது பிதாவுக்கு தெரியும். ஆண்டவர் ஏதாவது சொல்லிடுவாரு, நான் கேட்டா அவ்வளவுதான். மனசுல இருக்கிறத சொல்லுங்க, சொல்லிருங்க. ஆண்டவரே, எனக்கு அன்னைக்கு இருந்த எனக்கு அந்த ஜெபத்துல இருந்த ஒரு சாகம் இன்னைக்கு இல்லையேப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. உன் பலவீனத்துல தான் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். எனக்கு அன்னைக்கு நம்பிக்கை இருந்துச்சுப்பா, நல்ல நம்பிக்கை இருந்துச்சு, அவ்வளவு கான்பிடன்ட் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது ஏதோ குறைய ஆரம்பிச்சிட்டு. ஏன் நம்முடைய கைகள் தளர்ந்து போகிறது? ஒரு காரியத்தை சொன்ன யோபுவை வைத்து நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். இன்னும் 1-2 காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய ஜெபம் தளர்ந்து போவதற்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்றால், நேரம் அதிகம் ஆகிறதினால் அல்லது நாட்கள் அதிகம் ஆகிறதினால். எல்லாரும் கையை தூக்கு, வேண்டாம், எல்லாரும் கையை தூக்குங்கன்னா எல்லாரும் கையை தூக்குவோம். எவ்வளவு நேரம் கையை தூக்கி வைப்போம்? கரெக்டா? கை எவ்வளவு நேரத்தில் கை வலிக்கும்?
எல்லாரும் கை தூக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி கை தூக்கும். இப்ப கையை தூக்க வச்சுட்டு இப்ப நான் சொல்றேன், யாரும் நான் சொல்றது வர கைய கீழே போடாதீங்கன்னு அப்படி சொன்னாலே கை வலிக்கும் தெரியுமா? அது அப்படிதான். ஒண்ணு சொல்லாம இருந்தா கூட நம்ம எல்லாரும் கையை உயர்த்துவோம், ஆனா எல்லாரும் ஒருமித்து கையை கீழே போட மாட்டோம். சிலருக்கு கையை தூக்கி 1 நிமிஷத்துல வலிக்கும், சிலருக்கு 2 நிமிஷத்துல வலிக்கும், சிலருக்கு 5 நிமிஷத்துல வலிக்கும், சிலருக்கு 10 நிமிஷத்துல வலிக்கும். எனக்கு என் கையை எவ்வளவு நேரம் தூக்க முடியும்னு எனக்கு தெரியும். என் ஜெபம் எவ்வளவு ஓடணும் எனக்கு தெரியும். அதுக்கு மேல வந்துட்டா தளர்ந்துரும். அமலேக்கர் யுத்தம் பண்ண வரும்போது மோசே என்ன சொல்லிட்டு போறார் தெரியுமா? நான் என் கையை உயர்த்திட்டு நிற்பேன். பேசும்போது நல்லா பேசுறார். நம்ம சொல்லுவோம், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் இதை நான் ஜெபத்துல வைப்பேன், இந்த காரியத்துல நான் ஜெபத்துல வைப்பேன். அப்படிதானே யோசுவாட்ட சொல்லிட்டு போவார். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 9வது வசனம், நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் அப்படின்னு. ஆமே, நம்ம கையை தூக்கிட்டு சும்மா கையை தூக்கிட்டு வச்சாலே நமக்கு வலிக்கும். அதுல தேவனுடைய கோலை எப்படி தூக்கிட்டு வச்சா, சிலர்லாம் எல்லாம் பைபிளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கன்னா எல்லாரும் அப்படி உயர்த்தி வைப்போம். கொஞ்ச நேரம் கூட அப்படி உயர்த்தி வைங்கன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஏசப்பா நன்றி தகப்பனே ஆமென். ஏன்னா நமக்கு கை என்ன ஆகும், வலிக்கும். ஆனா நம்ம பைபிளை கையில் எடுத்ததே எதற்கு தான்? உயர்த்ததான். எல்லாரும் சொல்லும், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் இந்த காரியத்தில் ஜெபத்தில் வைப்பேன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். யோசுவா நாளைக்கு நான் தேவனுடைய கோலை பிடிச்சிட்டு மலை உச்சியில் நிற்பேன். யோசுவாட்ட சொல்லல, எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கை பாரு, எனக்கு சுகர் உண்டு, எனக்கு பிபி உண்டு, ஒன்னும் சொல்லல, ஒன்னும் சொல்லல. அவ்வளவு நம்பிக்கை, நான் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். எதுக்கு? பெரிய யுத்தம் நடக்குது, சின்ன மேட்டருக்கு கிடையாது. தலைவலி கால்வலி மாறுவதற்கான விஷயம் கிடையாது. ஆமலேக்கனை யுத்தம் பண்ண வரான். மோசேக்கு தன்னுடைய பிரேயர் லைஃப் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, நேர போய் கையை தூக்கிட்டு அப்படி நிற்கும் போதே அமலேக்கர் எல்லாம், எனக்கு இவங்க இதுவரை பார்த்த யுத்தம் எல்லாம் ஒரு செகண்ட்ல முடியக்கூடியது. என்ன ஒரு செகண்ட்ல முடியக்கூடியது? பார்வோனுடைய யுத்தம், பார்வோன் சேனை வர வச்சுட்டு எவ்வளவு நேரத்தில் ஆண்டவர் முடிச்சிட்டாரு? கண்ணு முன்னாடி. ஆனா இந்த யுத்தம் அப்படிப்பட்ட யுத்தம் கிடையாது. இது தொடங்கி சாயங்காலம் வர ஆகக்கூடிய யுத்தம். மோசே என்ன நினைச்சிருப்பாருன்னா, நான் போய் இந்த தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு இப்படி உயர்த்தினதும் அமலேக்கெல்லாம் மொத்தமா அவுட் ஆயிடுவான்னு நினைச்சிருப்பான். மோசே உயர்த்தி வைக்கிறான், அமலேக்கின் கை தாழ்ந்தது உண்மைதான், ஆனா டைம் எடுக்குது. சில காரியம் ஜோமணி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு பதில் வந்துரும். எசேக்கியேல் ஜோமணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேர் அவுட். மோசே இதுவரை பார்த்தது, இப்படி கையை உயர்த்தினா ஒரு அடையாளம் நடக்கும், இப்படி கையை உயர்த்தினா ஒரு அற்புதம் நடக்கும். நேர கையை நீட்டினார் கோலை, அவ்வளவுதான். செங்கடல் பிளந்தது, பார்வோன் சேனை உள்ள வராங்க, அடுத்து கோலை நீட்டுறாங்க, செங்கடல் மூடி மொத்தமா அவுட். எல்லாம் இப்படி பார்த்து வந்த லைஃப், அவருடைய பிரேயர் லைஃப்ல இப்போ அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போக போறார். அடுத்த லெவல். இவர் அதை வச்சுட்டு நான் கையை உயர்த்தி நிற்பேன்னு சொல்லிட்டு இவர் கையை உயர்த்தி நிக்கிறாரு 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 நிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பைபிள் சொல்லுது, அதனுடைய 12வது வசனத்துல 11-12 வாசிங்கள். தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். நான் என்ன நினைச்சேன்னா, ஜெபம் பண்ணிட்டு கையை வச்சேன்னா அவங்க பொத்துன்னு கீழே விழுவாங்க, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். அவங்க கீழே விழுறாங்க, திரும்பி எழுப்புறாங்க, கீழே விழுறாங்க. ஆமென். ஐயோ கை வலிக்குது அப்படி சொல்லிட்டு கீழே தாழும் போது அமலேக்கின் கை உயருது. 12 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயின் கை அசந்து போயிட்டு. நல்ல கவனமா கேளுங்க. சில நேரத்தில் அப்படிதான் ஜெபம் பார்த்தோம், ஜெயத்தை பார்க்கல. ஜெயத்தை இன்னும் பார்க்கல, உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் இன்னும் தோற்க விடாம கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் இன்னும் ஜெயத்தை பார்க்கல,
ஆனா நான் இன்னொன்னு சொல்ல முடியும், நான் இன்னும் தோக்கல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது தெரியல. ஏன்னா என் வாழ்க்கையில எந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு? ஜெப தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. நான் இன்னும் என் வாழ்க்கையில பார்க்க வேண்டிய அந்த ஒரு பெரிய விக்டரி, ஒரு பெரிய ஜெயத்தை நான் இன்னும் பார்க்கவில்லை. ஒரு பெரிய பிளெஸிங்கை நான் இன்னும் பார்க்கவில்லை. ஒரு பெரிய மேன்மை இன்னும் பார்க்கவில்லை. உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு உண்மையை சொல்ல முடியும், நான் இன்னும் தோற்று போகவில்லை. நான் இன்னும் தோற்று போகவில்லை. கர்த்தர் என்னை தோற்க விடவில்லை. ஆனா என் வாழ்க்கையில ஜெயம் இல்லாமல் போக எப்ப தெரியுமா? மோசேயின் கை தளர்ந்த போது. நல்ல கவனமா கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு. அப்பொழுது ஆரோனும் ஊரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவன் ஒரு கல்லை உட்கார வச்சு 2 பேரும் அவன் கைகளை தாங்கினார்கள். இந்த வார்த்தையை எழுதும் போது ஆண்டவர் தெளிவாய் ஸ்பிரிட்ல சொன்ன காரியம், நமக்கு ஜெபிக்கிற நண்பர்கள் தேவை. யார் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த பதவியில் இருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஃப்ரெண்ட்ஸ், இதால நமக்கு என்ன யூஸ்? ஜெபிக்கிற 2 நண்பர்களையாவது சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு தான் சபை ஐக்கியம். வாரம் நான் யாரையும் பார்க்க மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஜெபிக்க முடியாத தருணங்கள் வரும் சகோதரி, வரும் சகோதரா. 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சிக்கானேன்னா என்னால் எழும்பி ப்ரேயர் கூட பண்ண முடியாது, அப்படி சிக்கானேன். உடனே என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், ஒரு குரூப் இருக்கு, அதில் போட்டு விடு அப்படின்னு. போட்டு விட்டா எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க நம்புறேன். 1 ஹவர்ல எழும்பிட்டேன். ஹல்லேலூயா. ஜெபிக்க முடியாத தருணங்கள் வாழ்க்கையில வரும். அதனால தான் ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு ஜெபிக்க யாருமே இல்லைன்னு நீங்க கவலைப்படக்கூடாது. ஆமே, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நல்ல ஜெபிக்கிற நம்ம யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிறோம்? இவங்க கூட போனா ரொம்ப ஜாலியா இருக்கும், இவங்க கூட போனா நமக்கு இல்ல 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 அதெல்லாம் பார்த்தாச்சு, நிறைய பார்த்தாச்சு. அதே போல ஜெபிக்காதவங்க கிட்ட உங்க காரியத்தை போடுவது எப்படிப்பட்டது தெரியுமா? முத்துக்களை ஜெபிக்கிறவங்க கிட்ட உங்க காரியத்தை சொன்னீங்கன்னா அவங்க ஆண்டவர் சமூகத்தில் வைப்பாங்க. ஹல்லேலூயா. அதே போல பல சர்ச்சில் இருந்து வந்திருக்கிறவங்க இருப்பீங்க, ஆன்லைன்ல பார்க்கிறவங்க இருப்பீங்க. உங்களுக்கு முக்கியமான காரியம் ஏதாவது ஜெப உதவி தேவைப்படும் போது நீங்க உங்க போதகர்கிட்ட அதை சொல்லுங்க. அவங்க ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கலையோ அது 2வது மேட்டர். நீங்க அதை கன்வே பண்ணும்போது ஆண்டவர் பார்ப்பார். அப்ப அந்த மேட்டர் அவங்களுக்குள்ள இருக்கும். ஒருவேளை சின்ன அனுபவத்திலிருந்து இதை பேசிட்டு இருக்கிறேன், ஜெபிக்க மறந்தாலும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். ஏதோ ஒரு வகையில் அந்த பர்சனை ஞாபகப்படுத்துவார். கடந்த 2 நாட்கள் முன்பதாக கூட ஒரு பர்சன் அப்படி சொப்பனத்தில் ஞாபகப்படுத்தி இந்த ஆளுக்கு செஸ்ட் பெயின் ப்ரேயர் பண்ண. ஆமே, காலையில் எழும்பி ஆண்டவரே காத்துக்கோங்க ஆண்டவரே ஞாபகப்படுத்துவார். அப்போ அந்த மேட்டர் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருப்பாங்க. கொஞ்ச நாளாக எனக்கு நெஞ்சு வலி இருக்குது அல்லது இந்த ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து நமக்குள்ள எங்கேயாவது கிடக்கும். திடீர்னு அந்த பர்சனுடைய ஃபேஸ் நமக்கு அப்படி ஆண்டவர் வந்து ஜெபத்தில் கொண்டு வரும்போது அந்த மேட்டர் நமக்கு ஞாபகத்தில் வரும். இது வந்து நாங்க செய்யறது கிடையாது, இது அவர் செய்ய வைக்கிறது. மோசே கேட்கல ஆரோன்ட்ட, மோசே கேட்கல ஊர்ட்ட, என் கை தளருதுன்னு. ஆனா மோசே அலோவ் பண்ணார். எதுக்கு அலோவ் பண்ணார் தெரியுமா? கூட மேல ஏறுறதுக்கு. மோசே என்ன சொல்லியிருக்கணும்? என்ன அங்க யுத்தம் நடக்குது, நீங்க என்னடானா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறியா, போ. அப்படி விரட்டல, அலோவ் பண்ணார். ஆமே, இந்த இடத்துல சிலர்லாம் என் காரியம் நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். அது ஒரு வகையில் ஒரு பெருமை, அதை உடைக்கணும். ஆமே, ஆண்டவர் சொல்றார், நீ நண்பர்களை தானியேல் ஜெபம் ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஆனாலும் அவனுக்கு நண்பர்கள் தேவைப்பட்டாங்க. எஸ்தர் அரண்மனையில் இருக்கிறா, மொர்தெக்காய் சாம்பல்ல இருக்கிறா. எஸ்தர் சொல்றா, நாங்க ஜெபம் பண்றோம், நீங்களும் 3 days எங்களுக்காக ஃபாஸ்டிங் இருங்க.
ஜெபம் பண்றாங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க. பவுல சாகிறது வரை கல்லறிகிறாங்க. அந்தியோகியாவிலிருந்து அவனை கல்லறிந்து அவன் செத்துட்டான் நினைச்சு பட்டணத்துக்கு வெளியே போட்டிருக்கிறாங்க. பைபிள் என்ன இருக்கும் தெரியுமா? சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில். அவங்க எங்க சுத்தி நிக்கணும்? அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அவனை தூக்கிட்டு போகல. மாறாக என்ன பண்ணாங்க தெரியுமா? பவுல அப்ப சுத்தி நின்று என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் பவுல் எழும்பிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தருவார். ஜெபிக்கிற நண்பர்கள், நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்கிடணும். ஜெபிக்கிற நண்பர்களுக்கு இடையில தேவையில்லாத கான்வர்சேஷன் இருக்காது. தேவையில்லாத கான்வர்சேஷன் இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? ஃபேஸ்புக்ல இருக்கிறவங்க, இன்ஸ்டால இருக்கிறவங்க, பேரு ஃபேஸ், ஆனா ஒருத்தருக்கு முகம் நமக்கு தெரியாது. வெளி மீட்டிங் போகும்போது, பாஸ்டர் நான் உங்க ஃபேஸ்புக்ல இருக்கிறேன். அப்படியா? அங்கே இரு. நம்ம எப்போதான் அதை போட்டு பார்க்கிறோம். நீ அங்கே இரு. என்ன தெரியாதவங்களுக்கு ஒருத்தங்க இவங்க சர்ச்சைக்கு வந்திருப்பாங்களா, ஒருவேளை சர்ச்சை விசுவாசியா இருக்குமோ, நம்ம தெரியாதுன்னு சொன்னா, உங்க ஃபேஸ்புக்ல நான் அந்த போஸ்ட் கூட நான் லைக் போட்டேனே, நீ எனக்கு லைக்கே. நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்படி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வர வர அந்த ரியல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு ஜெபிக்கிற நண்பர்கள் தேவை. ஏன்னா இந்த கை அசந்துட்டுன்னா சத்துருவின் கை ஓங்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டைம் அதிகமாகிறது, காலம் அதிகமாகிறது. என் ஆண்டவரே, அந்த ஜெபம்லாம் அப்படி கையை நீட்டினதுமே அற்புதம். இப்ப நான் ரொம்ப நேரம் இந்த காரியத்துக்காக கையை உயர்த்தி வச்சிட்டு இருக்கிறேன். ரொம்ப நேரம் வலிக்குதுப்பா, என் முழங்கால்லாம் ஆடுது ஆண்டவரே, என் முழங்கால்லாம். ஆமே ஆண்டவர், ஏன் இப்படி நம்மளை சில காரியத்துக்காக மட்டும் நம்மளை அவன் ரொம்ப நேரம் கொஞ்சம் தளர்ந்தால், கொஞ்சம் வலிச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நிக்க வைக்கிறார் தெரியுமா? நம்ம நாட்களிலே நம் குடும்பத்துக்கு மேல யெகோவா நிசி கொடியை ஏற்ற விரும்புகிறார். மோசே, இன்னொரு ஆள் ஜெபம் பண்ணி இது நடக்காது, இன்னொருத்தங்க ஜெபம் பண்ணி இது நடக்காது. நீ பார்க்கணும், உன் தலைமுறைக்கு மேல, உன் ஜனத்துக்கு மேல யெகோவா நிசி என்கிற கொடி ஏற்றப்படுவதை நீ பார்க்கணும். உன் கைகளை திடப்படுத்து, உன் கைகளை திடப்படுத்த நான் ஆட்களை தருகிறேன், ஆரோனை அனுப்புகிறேன், ஊரை அனுப்புகிறேன். உன் கைகளை திடப்படுத்து. ஹல்லேலூயா. சரி, இந்த யுத்தத்தை விட்டுருவோம், அடுத்ததுல பிடிச்சுக்கலாம். அடுத்ததுல பிடிக்க முடியாது. ரெவிதீமில் இருந்து இவங்க சீனாய் மலைக்கு போறாங்க. சீனாய் மலையில என்ன கொடுக்கப்படுகிறது தெரியுமா? பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. என்ன பிரமாணம் தெரியுமா? அக்கினிமயமான பிரமாணம். சீனாய் மலையில மகிமை இறங்க போகிறது. அங்க இதை விட்டுட்டு இங்க தோத்துட்டு அங்க போக முடியாது மோசே. அங்கதான் நீ குளோரிய பார்க்க போற மோசே, அங்கதான் நீ மகிமையை பார்க்க போற, அவரை முகமுகமா பார்க்க போற, அந்த கண்மேல வெடிப்புல அங்க நிக்க போற, அவருடைய கரத்து கீழே வந்து இருக்க போற, அவருடைய முகத்தின் ஒளி உன் மேல பிரகாசிக்க போகிறது. இத விட்டுறாத. முடியல, எனக்கு முடியல, போட்டோம், போனா போட்டோம், நானும் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். விட்டுறாத. உன்னால முடியலன்னா நோக்கி பாரு, உனக்கு உதவும்படிக்கு கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். பரலோகத்திலிருந்து ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும். பிரியமானவர்களே, அன்பு பெற்றோரே, உங்க கண்களுக்கு முன்பதாக உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைங்க மேல யெகோவா நிசி கொடி வீசப்படுவதை பார்க்கணும். விட்டுறாதீங்க.
அன்பு போதகர்களே, உங்கள் கண்களுக்கு முன்பதாக உங்கள் சபை மேல யெகோவா கொடி, யெகோவா நிசி கொடி வீசப்படுவதை பார்க்கணும். ஓ சபையே, நம்முடைய காலத்திலே, நம் தேசத்திலே யெகோவா நிசி கொடி வீசப்படுவதை அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில கை வலிக்குதுன்னு விட்டுறாத, நேராச்சுன்னு விட்டுறாத. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஓ ரபா கமா ஷேர பாபா கரபா. Thank you Holy Spirit. Hallelujah. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை. இயேசு கெத்செமனையில ஜெபிக்க போகும்போது அவர் ரொம்ப வியாகுலப்பட்டார். அவருக்கு பிரேயர் பார்ட்னர்ஸ் தேவைப்பட்டார்கள். பேதுரு, யோவான், யாக்கோபை கூப்பிட்டு எனக்காக ஒரு 1 hour இடையில வந்து பார்க்கிறார். வந்து பார்க்கிறார். ஒரு 1 hour இந்த பூமியில. ஆமென். ஒருவனுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். அவனுக்காக ஜெபிக்கிறவங்களும் ரொம்ப முக்கியம். ஆமே. நீங்க போற சபையில நல்ல ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியம் வைங்க. இன்னொரு சிம்பிள் சீக்ரெட் கூட சொல்றேன். உங்களுக்காக யாரும் ஜெபிக்கலையா? நீங்க 4 பேருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமே. ஹalleluya. உங்க அந்தரங்கத்தை பார்த்து வெளியரங்கமாய் பலன் தருவார். நீங்க 4 பேருக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க 4 பேருக்காக ஜெபம் பண்ணா உங்களுக்காக ஜெபிக்க 40 பேரை கர்த்தர் ஏற்படுத்துவார். இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தையை சொல்றேன். எனக்காக யார் ஜெபம் பண்ணுவாங்க? நான் சொல்லியும் ஜெபம் பண்ணுவாங்களா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெப உதவி தேவைப்படுறவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஒரு அளவுல அளக்குறீங்கல்ல, அவர் நல்ல ஒரு அளவுகோலை வச்சிருக்கிறார். அமுக்கி குலுக்கி. ஹalleluya. ஆமென். நீங்க மற்றவங்களுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. இங்க இருந்து பெயர் தெரியாத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற அநேக உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொரு பெயரை சொல்லும்போது எழுதி ஜெபிக்கிறவங்க உண்டு. ஆமென். உங்களை அறியாத சிலர் நபர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி கர்த்தர் உங்களுக்காக ஜெபிக்க வைப்பார். இது உண்மை, இது சத்தியம். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனாலதான் ஒருவர் ஜெபத்திலே தாங்குங்கள் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் இல்லைன்னா நம்ம என்ன ரீசன் சொன்னாலும் அமலேக்கின் கை என்னதான் ஆகும்? ஹalleluya. அந்த கஷ்டம் பார்க்காம மோசே அந்த பிரேயரை ஏறெடுத்ததுனால அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? 14வது வசனம், யாத்திராகமம் 17:14. கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு. ஆமென். நல்ல கவனிங்க. என்ன சொல்றாரு? எதை நினைவு கூறணும்? அங்க இருக்கிற எல்லாம் உண்டு. அமலேக்கியனை ஜெயித்தது, யோசுவா யுத்தம் பண்ணது, மோசே கைகளை உயர்த்தி அவர் சமூகத்தில் நின்றது. இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. ஏன் யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசிக்கணும்? எல்லாரும் செவி கேட்க வாசிந்தான்னு சொல்லி இருக்கணும். ஏன் யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசிக்கணும்? யோசுவாவே இன்னைக்கு நீ ஜெயிச்சுட்டு வந்தது உன் பட்டயத்தின் பலத்தில் அல்ல, நான் மலை உச்சியில என் கையை உயர்த்தி நின்றதுனால. தலைமுறைகள் நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க, பிளஸ் பண்றேன். ஆனா வந்து நிற்கும் போது சொல்லணும், நீ அங்க டியூஷன் போனதுனால அல்ல, இவங்க உனக்கு கிளாஸ் எடுத்ததுனால அல்ல, இந்த கை தளர்ந்தது ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரினை நிக்க வச்சார். இது உன் திறமையில கிடைத்ததல்ல, அவர் கிருபையில கிடைத்தது. நீ இதை வாசி, உன் பிள்ளை காது கேட்க வாசி. ஏன்னா யோசுவா தான் யுத்தம் பண்றான். அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன இருக்கு தெரியுமா? யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினாலே யோசுவா முறியடித்தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீ எழுது, வாசி. ஐயோ அவங்க டியூஷன் போனதுனால இங்க எங்கவே டியூஷன் அனுப்புங்க,
யுத்த களத்தில் அனுப்பணும், சும்மா அனுப்ப முடியாது. எப்படிதான் அனுப்பணும்? பட்டயத்தை கொடுத்து அனுப்பணும். ஆமே, எல்லாம் செய்யுங்க. ஆனா ஜெயித்துட்டு வரும்போது யோசுவாவே அந்த பட்டயத்தை வச்சுட்டு வா, உக்கார், இத கேளு. ஆண்டவர் சொல்றா, நீ வாசி, அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன். அடுத்த வார்த்தை, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியா தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அதன் அர்த்தம் என்ன? அடுத்த தலைமுறைக்கு நீ யார் இருக்க மாட்டா? மோசே இருக்க மாட்டான். ஆனா கர்த்தர் இது நினைவுக்கு வருவா. மோசே இருக்கிறது வரைக்கும் சில ஜெபத்தை ரொம்ப நாள் பண்ண வைக்கிறார்னா உங்க அடுத்த தலைமுறைக்காக மட்டுமல்ல, தலைமுறை ராபா லாமா காராபா சந்தராபா காராபா ரேமா மாலாரா. பார்வோனை அழிச்சது தலைமுறைக்காக. அங்க இப்படிதான் கை நீட்ட வச்சார். ஆனா இங்க இப்படி நீட்ட வச்சுட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் என்ன ஒரு காரியத்துக்காக ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறார்னா, பிள்ளைங்க வந்து சொல்லும், ஏமா நீங்களும் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, இன்னும் ஒண்ணு நடக்கலையேமா. என்ன ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறார்னா இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, தலைமுறை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோரே, மோசேக்கு நீ பட்டயத்தை எடுத்துட்டுலாம் போய் யுத்தம் பண்ண முடியும். மோசேக்கு இருக்கிற பலத்துல ஒண்ணு செய்ய முடியும், இந்த கோலை பிடிச்சு நிக்க முடியும். ஆனா தலைமுறை யோசுவாவுக்கு ஸ்ட்ரெங்க் இருக்கு. பிள்ளைகளை கத்து பலப்படுத்தி நிறுத்தி இருக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சுட்டு வரும்போது, வா உன் பட்டயத்தை வை, இந்த புஸ்தகத்தை பார், அதான் நீ எழுது, வாசி, எழுது, இந்த புஸ்தகத்தை பார். எப்பா ஜெயிக்கிறதுக்கு காரணம் இந்த கைடு, அந்த கைடை வை, இந்த கைடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளாகிறதே, நேரமாகிறதே, கை தளரும் உண்மைதான். ஆனால் தாங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். உங்களை ரொம்ப நாள் ஜெபம் பண்ண வைக்கிறார்னா தலைமுறைக்கும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆகவே தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அவர் வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நேரம் போறதுனால ஒரே ஒரு வசனத்தை டச் பண்ணிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். தானியேல் ரொம்ப தளர்ந்தார். தளர்றதுக்கு காரணம் உண்டு. ஒன்று, தனித்து விடப்பட்டதுனால தளர்ந்தார். 10வது அதிகாரத்தில் 2வது ஒரு காரணம் உண்டு. என்னவென்றால், அதனுடைய 10வது அதிகாரம் 15-16 வசனங்கள், 14-15 வசனங்களை வாசிங்க. தானியேல் 10:14-15. இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பது உனக்கு தெரியப்படும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம், நான் இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை, இந்த வார்த்தையை மட்டும் சொல்ல விரும்புறேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றால், அவன் இந்த வார்த்தைகளை என்னோட சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். அதாவது காத்திருக்கிறவன் கிடைக்கும்னு நினைக்கும் போது கர்த்தர் தூதன் அனுப்பி இன்னும் எப்படி இருக்கும்? ஆண்டவர் 75 வயசுல வார்த்தையை கொடுத்துட்டு அப்படியே டைரக்டா 99 வயசுல வந்து பேச வேண்டியதானே. 86வது வயசுல வந்துட்டு இந்த நட்சத்திரத்தை போல உனக்கு சந்ததி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து 13 வருஷம் காத்திருக்க வைத்தார். இன்னும் நாள் செல்லும்.
இன்னும் நாள் செல்லும். ஆண்டவரே, நான் எப்படியாவது 2024 நடக்கும் இருக்கும் போது சிலர் பார்க்கறத பார்த்தா அதான் 1 மணி ஆச்சுல முடிக்க வேண்டியதான இந்த வசனம் இப்ப எடுத்து பேச வேண்டிய அவசியமா? அவசியம், அவசியம். ஆமென். குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ எதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். இங்க பாருங்க, அவன் இந்த வார்த்தைகளை என்னோட சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி. ஏன் அவர் என்ன சொல்லிட்டாரு? அவர் தரிசனம் நிறைவேறாதுன்னு சொல்லல, வார்த்தை நிறைவேறாதுன்னு சொல்லல, இன்னும் நாள் சொல்லும் தானே சொன்னார். இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லல, இது நிறைவேறவே நிறைவேறாதுன்னு சொல்லல. நம்மை தளர பண்ணுவது இந்த காலங்கள் தான். இதை கேட்டதும் அவர் தளர்ந்தாச்சு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, உடனே அவர் என்ன செய்கிறார்? அப்பொழுது மனுஷபுத்திரரின் சாயலான ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். 17 இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை. அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவர் என்னை திரும்ப தொட்டு திடப்படுத்தி, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றார். அவன் திடன்பட்டு நிற்கும் போது 21வது வசனத்திலே சொல்லுகிறார், சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். நல்ல கவனிங்க, இங்க நடக்கிறது என்ன? நான் இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை, இந்த வார்த்தைகளுக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். இன்னும் நாளாகும் சொல்லும் போது தானியேல் எப்படி போகிறான் தெரியுமா? இனி என்னில் மூச்சில்லை. உடனே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? தூக்கி விடுறார், தூக்கி விடுறார், தூக்கி விடுறார். ஏன் அடக்கம் பண்ணாம தூக்கி விடுறார்? ஏன்னா தரிசனம் இன்னும் நிறைவேற வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்படி பல முறை பலன் இழந்தோம். ஏன் இனி மூச்சு விட கூட என்னில் பலன் இல்லை என்று சொல்லுகிற நிலையில் இருந்தோம். கர்த்தர் திரும்ப 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 தொட்டு தொட்டு மறுபடியும் தொட்டு திரும்ப தொட்டு தூக்கிவிட காரணம் என்ன? என் கண்கள் காண வேண்டியதை என் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். காரணம், கர்த்தர் உண்மை உள்ளவர். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் இந்த வசனத்தை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். 9, 10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும். எல்லாரும் சொல்லுங்க, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும். நியமத்தின்படி ஆபகுக்கு 2:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முடிவிலே அது விளங்கும். விளங்காதுன்னு சொல்லல பைபிள், விளங்கும். எப்ப விளங்கும்? காலங்கள் நிறைவேறும் போது. என்ன விளங்கும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. 10. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய எபேசியர் 1:10 தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் எங்களுக்கு அறிவித்தார். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அதை தான் தேவன் வார்த்தையாக வாக்குத்தத்தமாக நமக்கு தெரிவிக்கிறார். அது எப்போ விளங்கும்? காலங்கள் நிறைவேறும் போது. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய திட்டம் யாருக்குள்ள இருக்கிறது? மரணத்தை ஜெயித்தவருக்குள்ளே இருக்கிறது. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு தெரிவித்தார். எப்படி தெரிவித்தார்? நான் புரியும்படி, நான் அறியும்படி. தானியேலுக்கு அப்படித்தான் தெரிவிக்கிறார்.
அவருடைய ஸ்டாண்டர்ட்ல தெரிவித்தா நமக்கு புரியாது. தானியேலுக்கு அப்படிதான் தரிசனம் காண்பிக்கப்பட்டது. தானியேல் 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷசாயான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணு. இவன் காபிரியல்னா யாருன்னா தூது கொடுக்கிறவன், அவருடைய செய்தியை கொண்டு வந்து கொடுக்கிறவன். அதுதான் சபைகளுக்கு சொல்லும் போது ஆமென், எபேசு சபையின் தூதனுக்கு, இந்த சபையின் தூதனுக்கு ஆமென் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கிறவன் காபிரியேலே, இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன். ஆமென். அடுத்த வார்த்தை அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான். கவனிச்சிங்களா? இவனுக்கு அதை விளங்க பண்ண. சில வார்த்தைகள் நமக்கு புரியுதுனாலே புரிஞ்சுக்கோங்க, அவர் பக்கத்துல வந்து நின்று சொல்லித்தார். அப்படியே சொல்றார், அப்படியே பேசுறார். சிலர்லாம் சொல்லுவாங்க நான் பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கிறேன், அப்படியே ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். எப்படி பேசுறார் தெரியுமா? அங்கிருந்து ஆர்டர் வருது, பக்கத்துல போய் சொல்லு. சொல்லிட்டு தான் இப்போ சொல்றார், இது நிறைவேற இன்னும். ஆண்டவரே இனி என்னில் இனி நாள் போச்சுன்னா நான் இருக்க மாட்டேன். யார் சொன்னா? நான் திரும்ப தொட்டுட்டே இருப்பேன். உன்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்த என் கை உன்னை தொட தயங்காது. திரும்ப செய்தி இதுதாங்க. காலம் அவர் கருத்தில் இருக்கிறது. அவர் குறித்த வேளையில கண்டிப்பா நடக்கும். அதுவரை ஒரு கேரண்டி, நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். மங்கி எறிகிற திரியை அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும். எனவே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கைகளை தளர விடாதிருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீர் சொல்லியும் எல்லாம் அப்படி எழுந்து நிற்கலாமா? சொன்ன வார்த்தையை நீர் சொல்லியும் ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கைகளை தளர விடாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். போய் திருப்பி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. அவர் வருவார், அவர் பதிலளிக்க வருவார். என்னுடைய சில காரியத்துக்கான நெடுநாள் ஜெபம், அது நெடுநாள் ஆசீர்வாதத்துக்கானது. அது தலைமுறை தலைமுறைக்கும் ஆசீர்வாதத்துக்கானது. ஹல்லேலூயா. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். வார்த்தை நடக்காதுன்னு சொல்லல, தரிசனம் நிறைவேறாதுன்னு சொல்லல, இன்னும் நாளாகும் தான் சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இனி என்னில் பலன் இல்லை, இனி என்னில் மூச்சு இல்லை. என்னை திரும்ப தொட அவர் தயங்க மாட்டார். என்னை தொடுவது அவருக்கு பிடிக்கும், என்னை பலப்படுத்துவது அவருக்கு பிடிக்கும். என் கண்கள் காணும்படி கர்த்தர் என்னை நடத்தி செல்வார். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். பாடுங்க. ஓ எனக்காக நினைத்து. ரெண்டு கைகளை உயர்த்தி நீர் சொல்லியும் சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? நீர் சொல்லியும் ஆமென். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்று
நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா. நீர் பொய் வார்த்தை சொல்லிட, நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனமும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன தவறாமல் நிறைவேறுமே. நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன. நம்புறவங்க அப்படி கைகளை உயர்த்தி நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீர் சொல்லியும் சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ, நீர் சொல்லியும் சொன்ன வார்த்தையை மறந்து ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் ஒரு முறை ஓ நீர் அனுப்பின வார்த்தைகள், நீர் அனுப்பின வார்த்தைகள் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீர் சொன்ன தவறாமல் நிறைவேறுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஓ இயேசுவே உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. ஒரே சத்தமாய் நீர் சொல்லி கேளுங்க. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நாளாகுமே தவிர நிறைவேறாமல் போகாது சகோதரா, நிறைவேறாமல் போகாது சகோதரி. நாளாகுமே தவிர நிறைவேறாமல் போகாது, நிறைவேறாமல் போகாது. சொல்லுங்க, நீர் சொல்லியும் கேளுங்க ஆண்டவர்ட்ட. நீர் சொல்லியும் ஓ நீங்க சொன்ன வார்த்தையை நம்பிதான் வாழ்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Rama kalaba shantana balabara shere mama karabala badodoro. ஒரு முறை என்னிடம் நீங்க தானே என்ன கூப்பிட்டு சொன்னீங்க, அவனுக்கு விளங்கப்பட்டுன்னு சொன்னீங்க, அவனுக்கு புரியல, அவளுக்கு புரியல, புரிய வைன்னு சொன்னீங்க. எனக்கு புரிய வச்சது நீங்க ஆண்டவரே, நம்ப வச்சது நீங்கப்பா. உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறப்பா. ஒரு விஷயம் கூட நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீர் சொல்லியும் ஒரு முறை என்னிடம், ஒரு முறை என்னிடம் ஆமே நிறைவேற்றுவே. குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. நம்பிக்கையோடு கைகளை அசைத்து மகிமைப்படுத்துவோம் தேவனை. We glorify your holy name. We bless your name, Jesus. Amen. Hallelujah. Hallelujah.
அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. சீயோனே, உன் கைகளை தளர விடாதே, உன் கைகளை தளர விடாதே. உன் வனாந்திரம் செழித்து பாடும், நீ அதை காண்பாய். அவர் வருவார், அவர் பதிலளிக்க வருவார், அவர் ரட்சிக்க வருவார். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க பிரசன்னத்துக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து அநேகரை இணைய வைத்து ஆவியில ஒருமுகப்படுத்தினீங்க, வார்த்தை தந்து பலப்படுத்தினீங்க. நாங்க தளர்ந்ததை நீர் பார்க்கிறீங்க, நீர் அறிவீர். எதனால தளர்றோன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க இன்னைக்கு வார்த்தையை தந்து எங்களை திடப்படுத்தினதற்காக நன்றி. நாங்க நம்புறோம் பா, நாங்க உறுதியா நம்புறோம் பா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை திடப்படுத்தினது உங்க வார்த்தை. இந்த வார்த்தை நிறைவேறுவதை, எங்களை குறித்த உமக்குள் இருக்கிற நீர் கொண்டிருக்கிற தயவுள்ள சித்தம் நிறைவேறுவதை எங்கள் கண்கள் காணும்படி செய்வீர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவரை மனதார ஆசீர்வதிக்கிற உம்முடைய நாமத்தினாலே கிருபை உண்டாவதாக. கலிகூற பண்ணுங்க. இவர்கள் ஜெப ஜீவியம் மீண்டும் கட்டி எழுப்பப்படுவதா. இவர்கள் குடும்பங்கள் மேல யெகோவா நிசி அந்த வெற்றி கொடி பறப்பதாக, பறப்பதாக. தலைமுறை தலைமுறைக்கும் தேவ பாதுகாவல் உண்டாவதாக. ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடும். ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை தங்கட்டும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் இந்த ஆராதனை பொறுப்படுத்தி நடத்தின அன்புக்காய் நன்றி. இயற்கை அனுகூலமாக்கி உடைய பிள்ளைகளை சுகத்தோடு கொண்டு வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மகிமை ஒருவருக்கே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.